கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 46 அதிகாரம் 3 தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஏசாயா 46 அதிகாரம் 3 தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இங்கே ஏசுப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உங்களை தாங்குவேன்னு சொல்கிறாரு. அவர் எப்போதுலேருந்து உங்களை தாங்கி கொண்டு இருக்காரு தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவானீங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் உங்களை தாங்குறார். உங்களை பற்றி அவருக்கு தெரியும். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பேன், இந்த சூழ்நிலை நான் எப்படி சமாளிப்பேன், இந்த காரியம் இப்போ செய்ய போகிறோமே அந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்வேன், எப்படி என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோடலாம் இருக்கிறீங்களே. கர்த்தர் சொல்கிறார், இது வரைக்கும் நான் உன்னை தாங்கினேன். தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடிலேருந்து இதோ இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை தாங்கினேன். இனிமேலும் தாங்குவேன். ஆமென். இனிமேலும் உங்களை தாங்குவேன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க. அது என்ன காரியமாகனா இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கலாம், உங்கள் ஃப்யூச்சராக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்ப காரியமாக இருக்கலாம், என்ன காரியம் வேணால் இருக்கட்டும், இது வரைக்கும் ஏசுப்பா உங்களை நடத்தினார்ல, இனிமேல் நடத்துவார். ஆமென். கொஞ்சம் அவர் செய்து நினைத்து பாருங்கள். இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் ஏசுப்பா உங்களுக்காய் செய்திருக்கிறார். இனிமேலும் செய்வார், இப்போவும் செய்வார். பயப்படாதீங்க. அவர் உங்களை தாயின் வயிற்றிலே தேர்ந்தெடுத்து தாங்கி உருவாக்கி சுமந்து வந்தார். இனிமேலும் தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். பயப்படாதீங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடு நடத்துவார். ஆமென்.